ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜனவரி 27ஆம் தேதி அன்று மகா சிவராத்திரி நடக்கிறதுக்கு அதற்குள்ள ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் பரிகாரம் செஞ்சால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்னென்ன மாதிரியான நற்பலன்களோ என்னென்ன மாதிரியான மாற்றங்களோ நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கண்டிப்பாக நடத்தி காட்டுவாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கான் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி மாதம் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்காரு. 14ஆம் தேதி மகர ராசிக்கு சென்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புதன் தனுசு ராசியில் நிற்கிறாரு, ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் கும்ப ராசியில் நிற்கிறாரு. மேலும் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு, மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய 3 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மேசராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த 27ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய அன்பர்கள் தான் மேசராசி அன்பர்கள். மேலும் நவகிரக நாயகர்களின் முதல்வராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் 10வது இடத்துல அமர்றாரு. இதனால் சுரமுள்ள செடி போல உங்களை சூழ்ந்திருந்த சிக்கலில் இருந்து விடுபட போகிறீங்க. சில காலமாக உங்களை வாட்டி வதைத்த நோய் தாக்கம் விலக போகுது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் சிறப்பான நிலையில் உங்களை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பொறுப்பாக அனைத்து வேலைகளையுமே செய்வீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதில் முனைப்பு காட்டுவீங்க. அதே போல் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் 4 மற்றும் 5ஆம் இடத்தில் அமர்றாரு. இதனால் சரளமாக பணம் வரும் வகையில் தொழிலை சாமர்த்தியமாக நடத்துவீங்க. கூட்டு தொழில் மூலமாக மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தை புதன் பகவான் உங்களுக்கு கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். அரசாங்க ஒப்பந்தங்கள் பெறுவீங்க. பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல அமர்றாரு. இதனால் அனாவசியமாக செலவு செய்யாதீங்க. மேலும் சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதே போல் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் வசீகரமாக பேசி பெண்களின் மனதை கொள்ளையடிப்பீங்க. அதே போல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் பங்கு சந்தை நல்ல பலனை கொடுக்கும். சிறு குறு வியாபாரிகளுக்கு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும். மேலும் ராகு இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல அமர்றாரு. இதனால் வாரக்கடன்களை வசூல் செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் 6ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் நோய் பாதிப்பில் இருந்து விடுபடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய். அது மட்டும் இல்லாமல்
சூரியனும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, அயன சைன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் இந்த காலகட்டம், அதாவது மகா சிவராத்திரி வரைக்குமே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புத்தி கூர்மையோடு செயல்படுவீங்க. அதில் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வசதிகள் அதிகரிக்கும், மதிப்பு மரியாதையும் கூடும். ஆனாலுமே வீண் செலவுகள் உண்டாகக்கூடும். மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டிய சூழ்நிலைகள் வரப்போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டிய நிலை இருக்கும். வியாபார தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டாகலாம், அதனால் கவனமாக இருங்க. மருத்துவ தொடர்பான செலவுகள் ஏற்படக்கூடும். மேலும் ஆயுதம், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனமாக இருப்பது அதைவிட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பெண்களுக்கு புத்தி கூர்மையோடு செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சக மாணவர்களோடு பழகும்போது கவனம் தேவை. கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மேலும் வீண் கவலை அனைத்துமே விலகப் போகுது. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும். துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க. தொழில் மற்றும் வியாபார விருத்தி அடையும். தடைப்பட்ட நிதி உதவிகள் தானாகவே கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க. மேலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரவேண்டி இருந்த வராமல் நின்ற ஆர்டர்கள் வந்து சேரும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வேலைப்பளு, வீண் அலைச்சல் குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுது. புதிய வீடு வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பாங்க. மேலும் கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாகனம் மூலமாக ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். குடும்பத்தாரோடு விருந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். மனக்குழப்பங்கள் அனைத்துமே தீரப்போகுது. தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீங்க. தேவையான உதவிகளும் தக்க சமயத்தில் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டு வர உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்துமே விலகும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு காட்டுவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் இரட்டிப்பாகவே கிடைக்கும். இன்னும் சிலருக்கு மட்டும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு உடனுக்குடனே சரியாகிவிடும். அப்படிங்கிறதுனால கவலை எதுவும் தேவையில்லைங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேற வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். இன்னும் சிலருக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். அதனாலேயே நன்மையே உங்களுக்கு பிறக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைத்திருந்தா அதற்கான முயற்சியில் இந்த வாரம் நீங்க ஈடுபடலாம். மேலும் சாதகமான முடிவும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கொடுக்கல் வாங்குதல் நல்லபடியா இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி அதிகப்படியாவே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை கொடுக்கும். வேறு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு நல்ல வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 14, 17. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 9. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மேசராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஜனவரி 27ஆம் தேதி அன்று மகா சிவராத்திரி நடக்கிறதுக்கு அது வரைக்கும், அதாவது இந்த கிழமையில் இருந்து அந்த டேட் வரைக்குமே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.